மலைகளின் மடியில் அமைந்த ஒரு சிறிய கிராமம். இயற்கை அழகில் மிளிரும் இந்த கிராம மக்கள் தங்களின் எளிய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்தனர். அவர்கள் விவசாயம் செய்து, கால்நடைகளை வளர்த்து, மழை நீரை சேமித்து, பிரகாசமான நிலவொளியில் பாடல்களை பாடி வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் மலை நீரூற்றில் குளித்து, காட்டின் காய்கறிகளை சமைத்து உண்டு, தீபம் பற்றிய இல்லங்களில் குடும்பங்களை வளர்த்தனர். செல்வம் குறைவாக இருந்தாலும் அவர்கள் மனதில் அமைதி மற்றும் பூரண திருப்தி இருந்தது. மழை வராத பருவங்களில் அவர்கள் நீரின்றி துன்பப்பட்டனர். சில முறை காட்டுவெளியிலிருந்து சில வனவாசிகள் வந்து அவர்களை சிரமப்படுத்துவார்கள். ஆனால் மக்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருந்ததால் எந்த சிக்கலையும் கடந்து செல்வார்கள். ஒரு கோடை பருவத்தில் மழை வராமல் தாழ்ந்தது. நிலம் வறண்டு, பயிர்கள் உதிர்ந்து, மக்கள் தண்ணீருக்கு மிகவும் சிரமப்பட்டனர். அப்போது கிராமத்தின் மூதாட்டி ஒரு தீர்வு சொன்னாள். நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மலைக்குப் போய் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இயற்கையை நம்பி மனதார வேண்டினால் மழை நிச்சயமாக வரும். மக்கள் அனைவரும் மலைமேல் சென்று தங்களது கோயிலில் தீபம் ஏற்றி பக்தியுடன் வேண்டினர். சில மணி நேரங்களில் வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. வெகு தூரத்தில் இடிமின்னல் விழுந்தது. பின்பு மழை பொழிந்தது. மக்கள் மகிழ்ச்சியில் நனைந்தனர். இதையடுத்து அவர்கள் ஆண்டுதோறும் மழைக்காக பூஜை செய்து இயற்கையை பாதுகாக்கத் தொடங்கினர்.